அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு ஒரு தேசத்தில், ஒரு மாநிலத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும், அதாவது ராஜாக்களுக்காக, அதாவது முதல்வராய் வரக்கூடியவங்க அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் ஓட்டளிக்கும் போது கவனிக்க வேண்டிய காரியம், உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு கவனிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது, அதனுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் கவனித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஏவுதலின்படி உங்கள் தீர்மானத்தின்படி நீங்கள் ஓட்டளிக்கலாம். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது வசனத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற தேசத்தில் பக்தி, நல் ஒழுக்கம், இந்த நல் ஒழுக்கம் ஆண்டவர் சொல்ல கலகம் இல்லாமல் அமைதி, இதெல்லாம் காணப்படுவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு தலைவர் வருவதற்கு நம்ம ஜெபிக்கணும். அதற்கு ஏற்றபடி நம்ம ஓட்டை பதிவு செய்யணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி ஓட்டை பதிவு செய்யுங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் வசனம் சொல்லுகிறது நல் ஒழுக்கம். ஒரு தலைமையில் வரக்கூடியவங்க திறமைசாலியாக இருக்கணும். ஏனென்றால் தமிழ்நாடு 8 கோடி மக்களுள்ள பெரிய மாநிலம், 38 மாவட்டங்கள் உள்ள மாநிலம், பலவிதமான அமைப்புகள், மக்களுக்காக உள்ள அமைப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் அறிந்து திறமையாக அதை கையாளக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ண முடியும். 2வது நல் ஒழுக்கம் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. ஒரு தலைவராய் வரக்கூடியவர்கள் ஆளுகையில் வரக்கூடியவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கம், சமுதாய வாழ்க்கையில ஒழுக்கம், அப்படி உள்ளவங்க ஆட்சி பண்ணும்போது தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் ஆசீர்வாதம். வேத வசனம் சொல்லுகிறதை மனதிலே கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து சரியான நபருக்கு உங்களுடைய ஓட்டை பதிவு செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தவறாமல் நீங்கள் நாளை தினத்தில் காலையில் எழுந்தவுடனே ஜெபம் பண்ணிட்டு முதல் ஆளாக போயிருங்க. ஒருத்தர் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்முடைய ஓட்டை பதிவு செய்யணும். உங்களுடைய உரிமையை பயன்படுத்தி கொள்ளுங்க. அது நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆசீர்வாதம், நல் ஒழுக்கம், அமைதி, சமாதானத்தை அருளி தமிழ்நாட்டை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.